பரமதேவன் இயேசுவை பாரு. சாபமில்லா வாழ்க்கை வேணுமா, சாவை வென்ற இயேசுவை பாரு. சாபமில்லா வாழ்க்கை வேணுமா, சாவை வென்ற இயேசுவை பாரு. நினைச்சதெல்லாம் நடக்கும், நிம்மதியே கிடைக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும், நிம்மதியே கிடைக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடன் இல்ல, வியாதி இல்ல, பூர்வ ஏழையெல்லாம் எண்ணில் இல்ல. கடன் இல்ல, வியாதி இல்ல, பூர்வ ஏழ்மையெல்லாம் எண்ணில் இல்ல. தோல்வி இல்ல, மரணம் இல்ல, இது கல்வாரியில் தந்த வேலை. தோல்வி இல்ல, மரணம் இல்ல, இது கல்வாரியில் தந்த வேலை. இது கல்வாரியில் தந்த வேலை. நினைச்சதெல்லாம் நடக்கும், நிம்மதியே கிடைக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும், நிம்மதியே கிடைக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வசனம் வந்தா விசனம் இல்ல, நமக்கு சலனம் இல்ல, சஞ்சலம் இல்ல. வசனம் வந்தா விசனம் இல்ல, நமக்கு சலனம் இல்ல, சஞ்சலம் இல்ல. பயம் இல்ல, பதட்டம் இல்ல, பரமநேசர் அன்பே அல்ல. பயம் இல்ல, பதட்டம் இல்ல, என்றும் பரமநேசர் அன்பே அல்ல. என்றும் பரமநேசர் அன்பே அல்ல. நினைச்சதெல்லாம் நடக்கும், நிம்மதியே கிடைக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும், நிம்மதியே கிடைக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவமில்லா வாழ்க்கை வேணுமா, பரமதேவன் இயேசுவை பாரு. பாவமில்லா வாழ்க்கை வேணுமா, பரமதேவன் இயேசுவை பாரு. சாபமில்லா வாழ்க்கை வேணுமா, சாவை வென்ற இயேசுவை பாரு. சாபமில்லா வாழ்க்கை வேணுமா, சாவை வென்ற இயேசுவை பாரு. ஹல்லேலூயா. நான் ஏற்றுக்கொண்டேன் அன்றைய தினத்திலே. அதன் பிறகு ஒரு 8 ஆண்டுகள் சென்ற பிறகு மிகுந்த வியாதியால் பாதிக்கப்பட்டேன். குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை, சூதாட்ட பழக்கத்தை விட முடியவில்லை. இப்படிப்பட்ட பழக்கங்களை விட முடியாத காரணத்தினாலே குடி அதிகமான குடி அதிகமாகி எனக்கு மிகுந்த வியாதிப்பட்டது. குடலிலே 14 ஓட்டைகள், பயங்கரமான காரியங்கள் நிகழ்ந்து மீண்டுமாக மரணத்துக்கு நேராய் சென்றேன். மீண்டும் மரணத்துக்கு நேராக சென்ற பொழுது டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். இனி இவன் பிழைக்க மாட்டான், இவன் பிழைத்தாலும் வாழ்வடைவதற்கு அதற்கேற்ற உடம்பிலே சக்தி கிடையாது. ஏனென்றால் இவன் உடம்பிலே எல்லாம் போய்விட்டது. உடல் அழுகிவிட்டது, கிட்டி ஒன்று பயலாகிவிட்டது, ஆண்மையும் அற்று போயிற்று. இவன் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லி டாக்டர்கள் என்னை கைவிட்டார்கள். அந்த நேரத்திலே நான் எடுத்த முடிவு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்கு சுகம் கொடுத்தால் நான் வாழ முடியும். நீர் எனக்கு வாழ்வு கொடுத்தால் நான் இந்த உலகத்தில் வாழ முடியும். வேற யாரும் டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், உற்றார் உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள். இனி எனக்காக இந்த உலகத்தில் யாருமே அல்ல, ஒருவரும் இல்லை. என் ஆண்டவராக இயேசுவே, நீர் எனக்கு சுகம் கொடுத்தால் நான் உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி என்னையே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராக, என் இரட்சகராக, எனது வாழ்க்கைக்கு ஏற்றவராக நான் ஏற்றுக்கொண்டேன். அன்றைய தினம் நடந்தது என்ன? அவரை ஏற்றுக்கொண்டு நான் செய்த அறிக்கை ஒன்றே ஒன்றுதான். என் ஆண்டவராக இயேசுவே, எனக்கு நீர் ஜீவனை கொடுத்தால் நான் உமக்காக இருப்பேன், உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என் கண்களை மூடிவிட்டு நான் தூங்கிவிட்டேன். 2 மணி நேரத்திலே எனக்கு ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. என்னுடைய சரீரத்திலே ஒரு முழுமையான சுகத்தை உணர்ந்தேன். ஒரு முழுமையான சுகத்தை உணர்ந்து 2 மணி நேரத்திலே டாக்டர்கள் கைவிட்டார்கள், உற்றார் உறவினர்கள் கைவிட்டார்கள். எல்லாரும் கைவிட்ட நேரத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்தார். இன்று உங்கள் மத்தியிலே உயிருள்ள சாட்சியாக, அதன் பிறகு 25 வருடமாக உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு தீராத நோயும் தீர்ந்துவிடும், தீராத பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும், எந்த பொல்லாத காரியங்களும் உங்களை விட்டு போய்விடும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்.
எங்கள் முகவரி விடுதலை கிறிஸ்துவின் சபை, பிரைட் விருட்சம், நெடுமுறை 4 ரோட் ஜங்ஷன். அங்கே 4 ரோட் ஜங்ஷன்ல மாரிநல்லூர் போகிற வழியில் இடதுபுறம் பிரைட் விருட்சம் என்ற போர்டு இருக்கிறது. அது உள்ளே விசுவாச தோட்டம் என்ற எங்களது இடம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. அனைவரும் வாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பையும் தேவ சமாதானத்தையும் விடுதலையும் வெற்றி வாழ்க்கையும் தெய்வ சுகத்தையும் இலவசமாக பெற்று செல்லுங்கள். வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம். மிகவும் பிரியமான நெடுமுறை கிராமத்து மக்களுக்கு நான் சொல்லும் காரியம் என்னவென்றால், உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும் என்றால், பாவம் இல்லாத வாழ்க்கை வேணும், நினைச்சதெல்லாம் நடக்கணும், நிம்மதி வேணும் என்று நீங்கள் நினைத்தால், உங்களுக்காக எனக்காக மரித்த, எனக்காக உங்களுக்காக மரித்து வைத்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு மிகவும் நல்லவர், மிகவும் வல்லவர். என்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே எனக்கு வெற்றியை கொடுத்த தேவன். நான் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்தவர். உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதற்காகவே நான் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து உங்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன். ஏனெனில் நான் பெற்ற சந்தோஷம் நீங்களும் அனுபவிக்க வேண்டும். அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, முழுமையாய் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில உங்களுக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு காரியங்களை செய்வார். மிகவும் பெரியவர். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தின தேவன், உயிர்த்து இன்றையும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிற தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் அவர். அவரை நம்பி வாருங்கள். இதிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எங்கள் முன்னாடியே வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விடுதலை உண்டு. என்ன பண்ணுது? எதுக்காக ஜெபிக்க வந்திருக்கீங்க? தமிழ் தெரியுமில்ல, எதுக்காக ஜெபம் பண்ணணும்? உடம்பு சரியில்லாமல் இருக்கா? டாக்டர்கிட்ட போனீங்களா? போயிட்டு வந்தும் பிரயோஜனம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. பெரிய டாக்டர் ஆமாம் தெரியுமா? அவரை நீங்கள் நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புங்க. இப்பொழுதே விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. ரைட் தானா? மகா பரிசுமுள்ள பரமபிதாவையும் நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். விசேஷமா இந்த மகளை உடைய பாதங்கள் வைக்கிறேன். கர்த்தாவே, மகளை இந்த இடத்திற்கு அழைத்து வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இது உங்களுடைய அனாதி தீர்மானம் என்று நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, வாலிப சகோதரிக்கு உடல் பலவீனம் இருக்கிறது என் தேவன் அறிகிறேன். இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற நீர் ஒருவரே தேவன் என்று நம்பி வந்திருக்கிறார்கள். நிச்சயமாய் எங்களுடைய எல்லாருடைய ஒரே தேவன் நீர் மாத்திரமாய் இருக்கிறதுனால இந்த மகளுக்கு இப்பொழுதே இந்த நேரத்தில் இந்த உடல் பலவீனத்தில் விடுதலை என் தேவன் கட்டளை. பலவீனத்தை கொடுக்கிற வியாதி பிசாசு ஓடி போய் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மகள் சாட்சியா இந்த பகுதி முழுவதும் சொல்லட்டும். உமக்கு சாட்சியா இருக்கட்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொமாயிச்சின்னு போங்க. சொமாயிச்சி சரியா? என்ன செய்யுமா? கை முட்டி போகுது. வேற அரிக்குதான். அரிக்குதா? பேச முடியல உங்களால? பயப்படுறீங்களா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அவர் நம்ம தெய்வம், அப்பா. நம்ம எல்லாரும் பிள்ளைகள். அவர் ரொம்ப அன்பு காட்டுற தெய்வம். அடிக்க மாட்டாரு, உரைக்க மாட்டாரு, ஒன்றும் செய்ய மாட்டார். ரைட்டா? அந்த தெய்வத்தை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. உங்களுக்கு எல்லா தோல்வியாதியோ அந்த முட்டி வலியோ எல்லாம் இல்லாமல் போயிடும். அரிப்பெல்லாம் இல்லாமல் போயிடும். நம்புறீங்களா? எங்களுக்கெல்லாம் அப்படி ஆச்சு.
அதனாலதான் நாங்க இங்க வந்து பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். சரியா? உங்களுக்கு அப்படி ஆக போகுது, நம்புறீங்களா? இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்றீங்களா? மகா பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த மகள் வாயை திறந்து இயேசுவே தெய்வம் என்று சொன்னதுக்காய் சோதரம். இது உம்முடைய சன்னிதானம் வரைக்கும் எட்டி இருக்கிறது ஐயா. பரலோகம் இதை கண்டு சந்தோஷப்படுகிறதுக்காய் சோதரம். வானத்திலிருந்து வல்லமை இறங்கி வருகிறதுக்காய் சோதரம். கர்த்தாவே, தோல்ல அரிப்புகள், அந்த முட்டி கால் ப்ராப்ளம் எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுதே இக்கணமே விடுதலை கிடைத்து விட்டதுக்காய் சோதரம். விடுதலை நாயகன் இன்றைக்கே வெற்றியை தந்து விட்டதுக்காய் சோதரம். இதை இந்த மகள் அனுபவிக்க போறதுக்காய் சோதரம். இயேசு நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். சோதரம். சோமாயிச்சினே போங்கோ. ரைட்டா? ரைட். டாக்டர் போறீங்களா? போனாலும் ஆகல. அவர் தான் பெரிய டாக்டர். நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவால ஆகாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறீங்க? எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறீங்க? எல்லாம் சொன்னா டைம் போகல. நிச்சயமாய் நீங்கள் இயேசுவை நம்புனீங்கன்னா, அவர் தான் தெய்வம்னு நினைச்சீங்கன்னா, இப்பொழுதே உங்களுக்கு உடல் பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நம்புவீங்களா? மகா பரிசுமுள்ள பரமபிதாவை நன்றியோடு விசேஷமா இந்த மகளை உடைய பாதவள் வைக்கிறேன். மகளுக்கு உடல் பலவீனங்கள் என் தேவன் அறிகிறீர். இதெல்லாம் பிசாசின் கிரியைகள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடல் பலவீனத்தை கொடுக்கிற வியாதி பிசாசை ஓடி போய் இயேசுடைய தழும்புகளினாலே சுகமாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுடைய சுகமாக்கும் வல்லமை இந்த மகள் மேலே இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் இந்த மகளுக்குள்ளே போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மகள் அதை சாட்சியாய் சொல்ல போறதுக்காய் ஸ்தோத்திரம். அனுபவித்து சந்தோஷப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென் ஆமென். சோமாய் தின்ட்டே போகணும் நீங்க. ரைட்டா? என்ன பாட்டியம்மா என்ன செய்யணும்? அப்படியா? கவலைப்படாது. எத்தனை வயசு ஆகுது? வயசு தெரியல. இன்னும் நீ எத்தனை வருஷம் வாழணும்னு நினைக்கிற? ஏன் இப்படி போற? போனாலும் கூட தெய்வத்தை இயேசுவை தெய்வமாய் நினைச்சிட்டு அப்புறம் போனா கவலை இல்லை இல்லையா? அதனால இந்த இயேசுவை தெய்வமாய் சொல்லுங்க. எல்லா கால் வலி கை வலி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் நீங்க 5 வருஷம் 10 வருஷம் இருப்பீங்க. நல்ல சுகத்தோட இருக்கலாம். அதனால நான் சொன்ன பாத்தீங்களா, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இது தேவன் கொடுத்த வார்த்தை. அதனால நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. இப்பொழுது எல்லா உடல் வலியெல்லாம் போயிருது. நீங்க இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால் போதும். மகா பரிசுமுள்ள பரமபிதாவை நன்றியோடு சோதரிக்கிறீங்க. இந்த தாயாரை உங்களுடைய பாதமுள்ள வைக்கிறோம் அப்பா. தாயாருக்கு வயதான காலத்திலே கூட பலவீனம் இவ்வளவு தூரம் இருக்கிறது என் தேவன் அறிகிறேன். நிமிர்ந்து கூட நிக்க முடியவில்லை என் தேவன் அறிகிறேன் அப்பா. கர்த்தாவே நிச்சயமாய் இவருக்கு சுகத்தை கொடுத்து இன்னும் குறைந்தது ஒரு 5 வருடமாவது இந்த அம்மாவை ஜீவனோடு வைக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நிச்சயமா எங்கள் எல்லாருடைய விசுவாசம் வீணாய் போகும். இந்த மகளுக்கு அப்படியே செய்ய போறதுக்காய் ஆண்டவர் என்று இவர்கள் போய் இன்றைக்கு ராத்திரி முழுவதும் இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் சொல்ல போறதுக்காய் இயேசுவால எனக்கு பலன் கிடைத்தது என்று சொல்ல போறதுக்காய் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென் ஆமென். போங்க, நம்பிக்கையோட போங்க. இயேசு தெய்வம் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்படி சொல்லுவாங்க. இன்னும் நீங்க 5 வருஷம் இருக்க போறீங்க. சரியா? சுகத்தோட இருக்க போறீங்க. என்னப்பா புரியல? ஒட்டவே மாட்டேன். சரியா? இந்த ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் சாவையை ஜெயிச்சிட்டார். சாவை ஜெயிக்கிற ஒரு உலகத்துல பிறந்த மனுஷன் உலகத்துல பார்த்திருக்கீங்க? அப்படிப்பட்ட தெய்வம் தான் இப்ப உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு இருக்காரு. நீங்களா வரல, இது அவருடைய பிளான்.
உங்களுக்கு எல்லா தூக்கமும் சரியாயிரும், மன நிம்மதி கிடைக்கும், பலவீனமெல்லாம் போயிடும். இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டால் போதும். ஜெபிக்கலாமா? மகா பரிசுமுள்ள பரமபிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மகளை உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் எங்கோ பிறந்து வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்தோம் ஐயா. இந்த மகள், இங்க இருக்கிற மகள் இந்த வீதியிலே எங்களை நோக்கி இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையினாலே இடத்துல இவர்கள் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ, நிச்சயமாய் வந்த பிள்ளை வீணாய் போக கூடாது, வந்த பிள்ளை சுகத்தோடு போகணும். இப்பொழுதே சுகம் கிடைக்கும், ராத்திரியிலே நல்ல நித்திரை கிடைக்கும். இன்னைக்கு ராத்திரி போய் படுத்த உடனே நல்ல தூக்கம் வரணும். நிச்சயமாய் நாளை காலையிலே இந்த இயேசுவே தெய்வம் என்று இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லாம் சொல்லணுமே. பெரிய காரியங்கள் நடக்க போறதுக்கு வீணாய் நீர் பயன்படுத்தவில்லை ஆண்டவரே. எங்களை ஒரு நோக்கத்தோடு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மூலமாய் மகளுக்கு வல்லமை போய் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்பிக்கையோட போங்க. ராத்திரி போனோன்னு தூக்கம் வரும். கனவே வராது. ஏசப்பா உங்களுக்கு தூக்கம் கொடுக்கிறார். போங்க. இந்த அந்த மரம் டாக்டர் போறீங்களா? டாக்டர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. கவலைப்படாது. டாக்டர் சொல்றதெல்லாம் செய்யணும் இல்லையா? அதெல்லாம் செய்யணும். சோப் போடுறதெல்லாம் போடணும். காலெலாம் நல்லா கழுவி செய்யணும். எல்லாத்துக்கும் மேலே பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் முழுமையா விடுதலை கொடுத்துருவார். ரைட்டா? பணம் இல்லை, செலவு இல்லை, ஒன்றும் இல்லை. நம்புனா போதும், நிச்சயமாய் வெற்றி உண்டு. ரைட்டா? ஏசப்பா நம்புறீங்களா? சுகம் கிடைக்கும்னு நம்புறீங்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்திருக்கோமே, இவ்வளோ பேர் வந்திருக்குமே, எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள். தேவனை விடுதலை கொடுத்து நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? உங்களை பார்க்க தேவன் அனுப்பியிருக்கிறோம். அதனால தான் நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. இது உங்களுடைய விருப்பத்தினால இல்லை, அவர் போன்றிருக்காரு வந்துட்டீங்க. சரிதானா? அந்த இயேசுவை நம்புங்க. நீங்கள் அவரே தெய்வம்னு சொல்லுங்க. உங்கள் குழந்தை நல்லா பால் குடிக்கும். நன்றியோடு சொல்கிறேன். விசேஷமாய் இந்த மகளை உடைய பாதப்படியில் வைக்கிறேன் கர்த்தாவே. இந்த மகளை கர்த்தாவே இந்த இடத்திற்கு வரவழைத்து நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மகளுடைய தலையிலே கை வைத்து ஜெபிக்க தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் இந்த மகளின் மேலே நாங்கள் செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமை எங்கள் மூலமாய் மகளுக்கு போவதாக. மகளுக்கு அன்பாய் கொடுத்த குழந்தைக்காய் ஜெபிக்கிறோம். அந்த குழந்தை நல்லபடியாய் பால் குடிக்கணுமே ஆண்டவரே. நிச்சயமா இந்த பகுதி மக்கள் எல்லாம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள். இன்றைக்கு இந்த குழந்தை நல்லபடியாய் பால் குடிக்கிறது என்று சொல்லத்தக்கதான விதத்தில் தேவன் காரியத்தை செய்ய போறதுக்காக அதை இந்த மகள் பார்த்து மகளுக்கு அதிகமாய் விசுவாசம் வர போறதுக்காக இயேசுவே தெய்வம் என்று நினைக்கிறதுக்காக பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நடக்கும். நம்பிக்கையோட போங்க. இயேசு சோகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு போங்க. என்ன கிளாஸ் படிக்கிறேன்? 5. மார்க் எவ்வளவு வாங்குறேன் தெரியலையா? 4ஆவது கிளாஸ்ல இருந்து எத்தனை மார்க் வாங்க? சூப்பரியா. இப்போ இன்னும் அதிகமாக வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல 100க்கு 100 வாங்கணும்னு நினைக்கிறேன். ரைட். ஏசப்பாவை நம்புங்க. நீங்க இந்த பையனுக்காக ஏசப்பாவை தெய்வம்னு நினைங்க. நிச்சயமாய் நடக்கும். சரியா? மகா பரிசுமுள்ள பரமபிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஞானத்தை கொடுக்கிறவர் நீர், அறிவை கொடுக்கிறவர் நீர், ஞாபக சக்தி கொடுக்கிறவர் நீர், நிறைய மார்க்குகளை கொடுக்கிறவர் நீர். அப்பா, இவனுக்கு நல்லபடியாய் படிக்கத்தக்கதான கிருபையை தாரும். அதற்கான சுகத்தையும் பலத்தையும் தாரும். கர்த்தாவே, நிச்சயமாய் பெரிய காரியங்கள் நடக்க போறதுக்காய் இதை அவர்களுடைய அம்மாவோ பாட்டியோ அதை பார்க்க போறதுக்காய் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கவலைப்படாது. சொல்லு ஏசப்பா நிறைய மார்க் கொடுத்துட்டாங்க.